மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குப்பைகளை ஆங்காங்கே வீசாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மருதமலை கோவில் படிப்பாதையில் 30 குப்பை தொட்டிகள் நிறுவப்பட்டுள்ளன. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலை தூய்மையாகவும் பசுமையாகவும் பாதுகாக்கும் நோக்கில் வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு சார்பில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியைச் சேர்ந்த டெரைன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவன நன்கொடையாளர்களான ஜி செந்தில்குமார் மற்றும் ஜே பிரேம்சுதா ஆகியோர் 30 குப்பை தொட்டிகளை வழங்கினர். குப்பை தொட்டிகளை கோவை வனக்கோட்ட அலுவலர் என் வெங்கடேஷ் பிரபு பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனருமான சிவகணேஷ் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் கோவை வனத்துறையின் உதவி வன பாதுகாவலர் சௌமியா, மருதமலை சுப்பிரமணிய சுவாமி செயல் அலுவலர் விமலா, கோவில் தக்கார் ஜெயக்குமார், வனச்சரகர் திருமுருகன், வனவர் சரவணன், சோமையம்பாளையம் ஊராட்சி செயலர் பிரகாஷ், வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் சிவகணேஷ், மருதமலைக்கு வரும் பக்தர்கள் குப்பைகளை கண்ட இடங்களில் வீசாமல் அமைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் என்றும், மலைப்பகுதியை தூய்மையாகவும் பசுமையையும் பாதுகாக்க அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.